वसंतनाग पूषणे வசந்த
மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மலர்கள் உல பெண்களின் தோங்கிய எம்பிராட்டி என்னும் பேரழகே நடமாடும் தெய்வமாக வீட்டிலிருந்து நாம் செய்த நட்பு பயனால் கண்கண்ட தெய்வமாக விளங்கி எம்மையெல்லாம் ரட்சித்து அருள்பாலிக்கின்ற அன்னை வசந்த நாகபூஷணி தாயாருடைய திருப்பாதங்களை வணங்கி முதல் நிகழ்ச்சியாக இப்பொழுது தெளிப்படை வைத்தியசாலை அங்கே பலவிதமான கருவிகளினுடைய தேவைகள் இருக்கிறது. மக்களுக்கு நோயாளிகளுக்கு சேவை செய்ய அதன் காரணமாக அன்னை தன்னுடைய திருக்கரங்களினாலே இப்பொழுது தெளிப்படை வைத்தியசாலை வைத்தியருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய அந்த வைத்தியசாலையினுடைய பல்வேறு கருவிகள் கொள்வனவு சம்பந்தமாக ஏற்கனவே இந்த ஆலயமும் அன்னையும் பல லட்சம் ரூபாய்கள் கடந்த காலங்களிலே வைத்தியசாலை தெளிப்படை வைத்தியசாலைக்கு வழங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது தெளிப்படை வைத்தியசாலையிலே இருந்து அது சார்பாக வருகை தந்திருக்கின்ற வைத்தியர் அவர்களை அன்னையின் திருக்கரங்களினால் அந்த வைத்தியசாலையினுடைய பல்வேறு கருவிகள் கொள்வனவுக்காக ஒரு தொகை பணம் இப்பொழுது அன்னையினுடைய கரங்களினாலே வழங்கப்படுகிறது. வாசல் பெருசா இருக்கிறபடியான தொகையும் பெருசா இருக்கும் என்பது எனக்கு தெரியும். இந்த ஆலயத்திலே சாதாரணமாக அன்னை கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளித்தான் கொடுப்பார். பெற்றுக்கொண்ட வைத்தியருக்கு ரொம்ப நன்றிகளும் இதன் மூலமாக எத்தனையோ நோயாளிகள் பயன்பெற இருக்கிறார்கள். அன்னையினுடைய தர்ம காரியத்திற்கு நாங்கள் எல்லோரும் தலை வழங்குகிறோம். இப்பொழுது ஏனைய தர்ம கைங்கரியங்கள் இப்பொழுது நிகழ இருக்கின்றன. இங்கே முன்னே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தர்ம பொருட்களை இப்பொழுது அன்னை அவருடைய அருள்வாக்கின்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள். இந்த தர்ம கைங்கரியங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. ஆலயங்களிலே நான் சொல்வது போல இந்த ஆலயம் ஏனைய ஆலயங்களிலே இருந்து பல்வேறு வகைகளிலே வேறுபட்ட ஒரு பெரும் திருக்கோயில். நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்று ஈழது படமாட கோவில் பரமற்கு ஆகும். நடமாடுகின்ற கோவில்களாக விளங்குகின்ற மனிதர்களுக்கும் மக்களுக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கின்ற பொழுது அது ஆலயத்தினுடைய பங்காக அன்னை செய்கின்ற கைங்கரியமாக நடமாடுகின்ற கோவிலாக விளங்குகின்ற அந்த மனிதர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது சிவனுக்கு சென்று சேரும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரர் 1000 வாழைப்பழங்களை முருகனுக்கு அனுப்பி வைத்தார். கொண்டு போகின்ற வழியிலே பசியின் காரணமாக அந்த 1000 வாழைக்குலைகளை கொண்டு சென்ற ஒரு ஏழை 2 பழங்களை தின்று விட்டார். கொண்டு போய் கோயிலே எண்ணி பார்த்தால் 2 பழம் குறைகிறது. 998 பழம் இருப்பதை கண்டவுடனே அந்த ஆலயத்தை சேர்ந்தவர்கள் இந்த செல்வந்தருக்கு சொல்லிவிட்டார்கள். கொண்டு போன அந்த ஏழையை அந்த நையப்புடைத்தான் அந்த பணக்காரர். 998 2 எங்கடா என்று கேட்டு அவனை நையப்புடைத்து விட்டு முருகனிடம் வேண்டிக் கொண்டார். 1000 அனுப்பினேனே பெருமானே, 998 தானே உனக்கு கிடைத்திருக்கு என்று சொல்லிவிட்டு இவர் படுத்து விட்டார். நள்ளிரவிலே முருகன் சொன்னார், என்ன சொன்னாய்? 998 பழமா எனக்கு அனுப்பினான். இல்ல 2 பழம் தான் எனக்கு கிடைச்சது. மிச்சம் 998 என்ற வரையிலேயே இருந்தார் முருகப்பெருமான். என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? அந்த ஏழை ஒருத்தனை நீ நையப்படைத்தாய். பசியோடு இருந்த ஏழை தின்ற அந்த 2 பழம் தான் என் கணக்கிலே வரமுடிக்கப்பட்டிருக்கிறது. மிச்சம் 998 என்ற வரவில்லை என்றார். திடுக்கிட்டு எழுந்தார் அந்த செல்வந்தர். அப்பதான் உனக்கு தெரிந்தது, பசித்த வயிறுக்கும் ஏழை மக்களுக்கும் நோயோடு துன்பத்தோடு வாடி வருந்துகிறவர்களுக்கும் செய்கின்ற அந்த கைங்கரியம் தான் தெய்வத்தை சென்று சேரும். அம்மா அன்னை இன்றைக்கு தெளிப்படை வைத்தியசாலைக்கு வழங்கிய இந்த நிதியுதவியின் மூலம் அங்கே கொள்வனவு செய்யப்பட இருக்கின்ற கருவிகள் ஊடாக எத்தனையோ உயிர்கள் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு நல்ல வைத்தியர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டிலே. நல்ல வைத்தியசாலைகள் இருக்கின்றன, நிறைய நோயாளிகள். ஆனால் உரிய நேரத்தில் அந்த வைத்தியசாலையில் மருந்துகள் இல்லாமையினாலும் உரிய கருவிகள் இல்லாமையினாலும் எத்தனையோ நோயாளிகள் மருந்து பெற முடியாமல் அப்பாயுசிலே போகின்ற பல துன்பங்கள் நடக்கின்றன. அதற்கு ஒரு பெரும் உபகாரமாக இது ஒரு முன்னுதாரணம். எத்தனையோ ஆலயங்களுக்கு சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை
அன்னையினுடைய இந்த திருச்செயில் கொடுக்கிறது. இங்கே எப்பொழுதுமே அப்படித்தான். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் அன்னை செய்கின்ற திருப்பணிகள். எந்த விளம்பரமும் வெளியே இல்லை. நீங்கள் தான் சாட்சி, நீங்கள் தான் சாட்சி. அன்னையினுடைய திருப்பெருமை அதுதான். நான் ஏற்கனவே பல தடவைகள் சொல்லி இருக்கிறேன். இந்த ஆலயத்திலே வளமையாக நடைபெறுவது என்ன என்று சொன்னால், மூத்த பிள்ளை வந்து அம்மாவிடம் கேட்கிறான், அம்மா உனக்கு நான் வசதியாக இருக்கிறேன், நிறைய உனக்கு பணம் தருகிறேன் என்று மூத்த மகன் கொடுக்கின்ற லட்சம் பணத்தை அம்மா வாங்கி வைத்துவிட்டு மூத்த மகன் வசதியானவர் போன உடனே அவன் முன்வாசலால வருவான் தன்னம்பிக்கையோடு. பின்வாசலால கொஞ்ச நேரம் கழிச்சு இளைய மகன் தயங்கி வருவான். ஏழை துன்பப்பட்டவன் வருவான், வாழ்க்கையிலே நொடித்து போனவன். அம்மா எனக்கு ஒன்றுமே இல்லை, பிள்ளைகள் பசியோட இருக்கு, என்ன செய்வேன்? அந்த அம்மா செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? மூத்தவன் கொண்டு வந்து தனக்கு தந்த அந்த லட்சம் பணத்தை ஒரு சலம் கூட தனக்கு எடுத்து வைக்காமல் அந்த மூத்த மகன் கொடுத்த அந்த செல்வத்தை அப்படியே இளைய பிள்ளைக்கு கொடுத்து, ராசாணி கொண்டு போய் பிள்ளைகளை காப்பாற்றி பசித்த வயிற்றை ஆற்று என்று சொல்லிக் கொடுப்பாள். அதுதான் இந்த கோயில நடக்கு. அம்மாவுக்கு வசதி உள்ளவர்கள் கொடுக்கிற அந்த பொருள் எல்லாம் அம்மா இந்த கையால வாங்கி இந்த கையால இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறார். இது எங்களுடைய ஏழாலை கடவாமுனை வசந்த நாகபூஷணி அம்பாள் திருக்கோவில் என்பது ஒரு ஆலயம் எப்படி இருக்க வேண்டும். இப்பொழுது அன்னையினுடைய இந்த சைக்கிள் இதெல்லாம் இன்றைக்கு என்ன பொறுமதி என்று உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் விளம்பரத்துக்காக சொல்லவில்லை, என்னுடைய உள்ளத்திலே இருந்து சொல்கிறேன். என் உள்ளத்திலே இருந்து எடுத்த எண்ணங்களை சொல்கிறேன். இன்றைக்கு இந்த துவிச்சக்கர வண்டியினுடைய பொறுமதி அவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும். ஆனால் எவருக்கு தேவையோ அவர்களை சரியா இடம் காட்டுற அம்மா. அதுக்கு என்ன காரணம் என்றால், அன்னையிடம் இருக்கின்ற அந்த திருவருள், அன்னையிடம் இருக்கின்ற அந்த ஆத்ம சக்தி, தெய்வ சக்தியினாலே அன்னையை ஏமாற்ற முடியாது யாரு. அன்னைக்கு எல்லாம் தெரியும். அவர்கள் எல்லாவற்றையும் ஆயிரமும் அவளுக்கு கரம் மட்டும் ஆயிரவில்லை, கண்ணும் ஆயிரம். அப்படிப்பட்ட அந்த தாய் சரியானவர்களுக்கு சரியானதை கொண்டு சென்று சேர்க்கிறார். இங்கே எத்தனை வைத்தியர்கள் வருகிறார்கள், அதுவும் பெரிய பெரிய கல்வி கற்றவர்கள் எல்லாம். இந்த கல்வி தருகிற ஒரு ஆணவம் வேண்டும். அந்த ஆணவம் என்ன செய்யும்? எங்களுக்கு தெரியாததோ இதெல்லாம் என்ன என்று வருவார்கள். ஆனால் திரும்பி போகின்ற பொழுது அன்னையினுடைய அந்த அன்பை பெற்று போவதை பல நேரங்களிலே எத்தனையோ வருஷமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட கைங்கரிய முறையை இந்த தாயினுடைய அந்த பாடலையும் அந்த வார்த்தை வரும். பாவியர்கள் செய்த பிழை பொறுப்பவளே, பாரிடத்தில் மீண்டும் வர செய்பவளே. பாவியர்கள் செய்த பிழை பொறுப்பவளே, அவர் பாரிடத்தில் மீண்டு வர செய்பவளே. சூலமோடு வாழும் கையில் எடுத்தவளே, சூலமோடு வாழும் கையில் எடுத்தவளே. நல்ல ஜோதியாயம் முன்னே தெரிபவளே, நல்ல ஜோதியாயம் முன்னே தெரிபவளே. அம்மா ஏழாலை வசந்தநாத பூஷணி அம்மா, உன்னை துதிப்போர்க்கு துன்பமெல்லாம் தீரும் அம்மா. இந்த பாடல்கள் சொல்வதெல்லாம் உண்மையை தான் சொல்கின்றன. அந்த வகையிலே அடியார் பெருமக்களே, இன்றைக்கு ஒரு பொங்கல் திருநாள் சிறப்போடு இருக்கிற இந்த வேளையிலே அன்னையினுடைய திருச்சன்னிதானம் எப்பொழுதுமே ஏனைய ஆலயங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஆலயம். இங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு காரியம், இங்கே கிரியைகளுக்கு தரப்படுகின்ற அதே முக்கியத்துவம் மக்களுக்கும் தரப்படுது. ஏனைய ஆலயங்களே நான் இதையும் நான் செல்லாத ஆலயமே கிடையாது. ஆனால் ஏனைய ஆலயங்களிலே என்ன நடக்கும்? அங்கே கிரியைக்கு முக்கியத்துவம், மனிதர்களுக்கு குறை. இங்கே அப்படி அல்ல. முச்சக்கர வண்டியோடு இந்த இடம் வரையும் தேவைப்பட்டவர்கள் வர முடியும். ஆலயத்துக்குள்ளே மனிதர்களுக்கும் அவர்களுடைய தேவைக்கு முக்கியத்துவம். நீங்க இங்கே ஒன்றை கவனிச்சிருக்கலாம். இப்ப நடந்தது ஆலயத்துக்கு எவ்வளவு வேலை. மழை திடீரென்று பெய்தால் இதுக்குள்ள இருக்க முடியாது. போன முறை நான் வருகின்ற பொழுது இந்த இடமே கூறப்படாமல் இருந்தது. தரப்பால் ரெண்ட கட்டிட்டு நான் இதுல இருந்து சொற்பொழி பண்ணினேன். அம்மா அப்பவும் என்னோடு கவலைப்பட்டா, ஐயோ வெயிலுக்குள்ள இருக்கிறார்களே, வெயிலுக்குள்ள இருக்கிறார்கள். எனக்கு நான் சொற்பொழிவை செய்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா அவன் வெயில்ல வாரக்கூடாதுன்னு நினைக்கிறான்.
அப்படி இருந்த ஒரு படி முடிஞ்சது. இப்ப இவ்வளவு திருப்பணி இருக்கின்ற நேரத்திலே கூட அம்மாவுடைய அந்த தர்ம காரியம் நீக்கிற பாருங்க. இப்ப கோயிலுக்கு இன்னும் எவ்வளவோ வேலை கிடக்கு. அம்மாதான் எல்லாம் செய்கிறார். அம்மாவாக தோன்றி அம்மாவாக வளர்ந்து அன்னையாக வளர்ந்து அன்னையே இந்த திருக்கோயிலை அமைத்து அன்னையே இதை காத்து புனருத்தாரணம் செய்கின்ற நேரத்தில் எவ்வளவு செலவு. இன்றைக்கு ஓடு வாங்கினா எவ்வளவு செலவு, ஒரு மரம் வாங்கினா எவ்வளவு செலவு, எத்தனை லட்சங்கள் வேணும். அப்ப அந்த திருப்பணி வேலை இருக்கு என்று அம்மா இந்த தர்மகாரியத்தை நிப்பாட்டி ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கிறது அவர் கொடுக்கிறார். என்ன பழமையா அது நடக்கிறது. வளமையா நடக்கிறத நிப்பாட்ட அம்மாவால முடியாது. அவன் வளமையா ஆஸ்பத்திரிக்கு கொடுப்பா, வளமையா தேவைப்பட்டவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆலயத்திலே இவ்வளவு திருப்பணி வேலைகள் இருந்தும் கூட அந்த வளமையான கர்ம காரியங்கள்ல அதுவும் வளமையா கொடுக்கிறது கூட அடித்தான் கொடுக்கிறார். எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்று கொடுக்கிற அந்த அன்னையினுடைய மனம் இந்த நேரத்திலே சுருக்கமாக இன்றைக்கு ஒரு நல்ல நாள். அன்னையினுடைய வரலாற்றை ஒரு சுருக்கமாக மிகச் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தெய்வம் வானத்திலே தேவலோக மங்கையாக இருந்த ஒரு தாயை ஒரு தேவைக்காக மண்ணிலே கொண்டு வந்து தெய்வமே இறக்கியது. இப்படித்தான் நடக்கும். எங்கள் அருளாளர்கள் எல்லாரும் அப்படித்தான் வந்தார்கள். ஆண்டுக்கு ஆண்டு தேவை ஏற்படுகின்ற பொழுது அப்படி வானத்திலே வாழுகின்ற தெய்வ அம்சம் கொண்டவர்களை தெய்வமே மண்ணுக்கு அனுப்பும். இந்த ஊருக்கு நீ தேவை, இந்த இடத்துக்கு போய்விட்டு வா. அப்படி வருகின்ற ஒரு அருள் சிறப்பு எப்பெல்லாம் நடக்கும். அதற்கு எங்களுடைய திருவருட்பயன் நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன செய்வானாம், திருவருட்பயன் சொல்கிறது, பழக்கம் இல்லாத சாதாரணமான மிருகத்தனத்தோடு இருக்கிற மிருகங்களை பிடிச்சு நல்லா பழக்கிறதுக்காக ஏற்கனவே பழகி இருக்கிற அதே விலங்க அதுகிட்ட அனுப்புறது. இப்ப யானை காட்டுல மதம் கொண்ட யானை நிறைய நிற்கும், ஆண் யானை பெண் யானை நிற்கும். அந்த யானைகளை பிடிப்பதற்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நல்லா பழக்கின யானையை, தெய்வ அம்சம் கொண்ட யானையை, எல்லாம் நன்றாக தெரிந்த யானையை அந்த காட்டு யானைகளுக்கு நடுவில் அனுப்புறது. அது போய் என்ன செய்யும், அது பழகி 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 அங்கே இருக்கிற அந்த யானைகளினுடைய மதத்தன்மையை குறைச்சு அந்த யானைகளை கூட்டிக் கொண்டு இங்க வரும். அப்படி வருகின்ற பொழுது அவற்றை அந்த பாகன் கொண்டு போய் தன்னோடு சேர்த்துக் கொள்வார். இப்படித்தான் யானை பிடிப்பது. இப்படி பல விலங்குகள். அதை திருவருட்பை சொல்றது. நானா ஏதோ கற்பனையில் சொல்றதா நினைக்காதீங்க. பார்வையென மாக்களை முன் பற்றி பிடித்திருக்காம், போர்வையென காணால் புவி. திருவருட்பயன் படித்தவர்களுக்கு தெரியும். பார்வையில மாக்களை முன், மக்கள் என்பது விலங்குகள், மக்கள் என்பது மனிதர். மக்களுக்கு மேலதிகமாக நாங்கள் எங்களுக்கு 2 கால், விலங்குகளுக்கு 4 கால். மக்கள் மாக்கள் கால் ஒன்று கூடுது பாருங்க. அம்மாக்கள் பார்வையின மாக்களை முன். பார்வை விலங்கு என்று சொல்றது அந்த விலங்குக்கு. பழகின விலங்கை பார்வை விலங்கு என்று சொல்வது. அந்த விலங்கு அங்கே அனுப்புவார்கள். அந்த விலங்கு மற்ற மதம் கொண்ட விலங்குகளை, இயல்பாகவே மிருகத்தனத்தோடு இருக்கிற விலங்குகளை மாற்றி சாந்தம் கொள்ள வைத்து அவற்றை கூட்டிக் கொண்டு வரும். அப்படி மனிதர்கள் விலங்குத்தன்மையோடு அல்லது சாதாரண இயல்போடு இருக்கின்ற பொழுது வானத்திலே இருந்து இந்த தெய்வ திருமகள் போன்றவர்கள் இறங்கி வருவார்கள். அவர்கள் எப்படி என்றால் பார்வை மாக்கள் போல வருவார்கள். அது எப்படி இருக்கும், குரு வடிவத்திலே வருவார்கள். இப்ப இந்த ஆலயத்திலே 2 சிறப்பு. அன்னை திருவாகவும் விளங்குகிறார்கள், குருவாகவும் விளங்குகிறார்கள். குரு எப்ப வருகிறது, வார்த்தை சொல்லுகின்ற பொழுது, அருள்வாக்கு சொல்கின்ற பொழுது அன்னை குருவாக இருக்கிறார். அன்னை இந்த தர்ம காரியங்கள் செய்கின்ற பொழுது திருவாக இருக்கிறார். அப்ப 2ம் சேர்ந்த ஒரு தன்மை. பார்வையென மக்களை முன் பற்றி பிடித்திருக்காம், போர்வையென காணார் புவி. உலகத்துக்கு இது வெளியில தெரியாது. இப்ப வெயில், இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் எப்படி வெயில் கொளுத்தியது, எவ்வளவு கொளுத்தியது. நான் கொழும்பிலே நிற்கின்ற பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஏர் கண்டிஷன் கூட வெக்கையில துடிச்சது. ஒரே ஒரு இடம் இருந்தது. அந்த வெள்ளவத்தை சந்தி பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துல ஒரு கத்தாப்பு மரம், அந்த நாங்க கொட்டாங்கச்சி மரம். என்ன நீங்கள் போனா பார்க்க, கொட்டாங்கச்சி மரத்தினுடைய நிழல் அசையவே விடையில. அவ்வளவு நிழலும் குளிர்ச்சியும் அந்த வெயிலுக்கு. அப்ப வெயில் கூடினால் நிழலுக்கு ஓடுவது போல உலகத்திலே அதர்ம காரியங்கள் கூடுகின்ற பொழுது நிழல் போல இருக்கிற அன்னையினுடைய சன்னிதிக்குத்தான் நாங்கள் ஓடி வருவோம். அப்பொழுதுதான் நம்மை வாழ்விக்கும். அன்னை கடவாவோடையிலே அவர்கள் செல்லத்துறை சுந்தரம் தம்பதிகளினுடைய பிள்ளையாக தோன்றினார். பெரிய குடும்பம், 9 பேர். அதிலே
6 பெண் சகோதரிகளும் 2 ஆண் சகோதரர்களும் பிறந்து சின்ன வயதிலே வளர்கின்ற பொழுதே இயல்பாக பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய துடுப்போடு தான் அவர்கள் வளர்ந்தார்கள். அண்மையிலே இருக்கிற பாடசாலையிலே படிக்க போன காலத்திலே தான் அம்மாவினுடைய அந்த தெய்வம் அவர்கள் தேகத்திலே இறங்கியது மெல்ல மெல்ல தெரிய வந்தது. அப்படியே மெல்ல மெல்ல அந்த தெய்வோச்சாரம் அதுவும் ஒரு நாள் வெளிப்படையாகவே தெரிந்தது. ஒரு ஆவணி திங்கள் செல்வச்சன்னதி முருகன் கோயிலுடைய 10ஆம் நாள் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா ஊரிலேயும் இருந்து கால்நடையாக செல்வச்சன்னதிக்கு போவது போல வேளாலையிலே இருந்து அம்மாவினுடைய குடும்பம் சின்ன பிள்ளையாக அவர்கள் இருக்கின்ற பொழுது தாய் சுந்தரம் அம்மா கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுது கோயிலுக்கு கிட்ட போக திடீரென்று மயங்கி விழுந்து அந்த தேகத்திலே ஒரு உணர்வு கண்டது. இன்றைக்கும் இந்த ஆலயத்திலே முருகனுக்கு ஒரு தனிச்சிறப்பு நானே வியந்திருக்கிறேன். இந்த ஆலயத்திலே முருகனுக்கு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெருமை அம்மாவே தன் கையால பூசை பண்ணுவார். நான் நினைக்கிறது உண்டு, இந்த ஆலயத்திலே அந்த முருகனுக்கு ஒரு தனி பெருமை. அம்மாவை ஆட்கொண்டதும் அந்த முருகன். அன்னை எப்பொழுதுமே அம்மாவிட பிரியமுள்ள ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது முருகன் தான். நீங்க போய் பார்க்கலாம், அம்பாள் புறப்பட்டு வருகின்ற பொழுது வலது பக்கம் பிள்ளையார், இடது பக்கம் முருகன் தவறாமல் இருப்பார்கள். எப்பவுமே அம்மா பிள்ளைகளை விட்டுட்டு போன புருஷனை கூட கூட்டிகிட்டு போறேன், ஆனா பிள்ளைகளை விட்டுட்டு போக மாட்டான். எங்க போனாலும் பிள்ளையார் முருகன். அதுல முருகன் இருக்கிறானே அம்மாவில ரொம்ப பற்றி. இன்னைக்கு இந்த அம்மா இருக்கிற சிங்கமாக ஆறு கொடுத்து நினைக்கிறீங்க. புருஷன் வாங்கி கொடுக்கல, மூத்தபடி வாங்கி கொடுக்கல. இளைய மகன் முருகன் சிங்கமுவாசுரனை வதம் செய்து அந்த சிங்கத்தை அம்மாவுக்கு வாகனமா அனுப்பி வச்சார். புள்ள கொடுத்த வாகனத்துலதான் அந்த பஜ்ரோ ஜீப்ல தான் அம்மா ஏறி தெரிகிறார். அந்த சிங்க வாகனம் முருகன் கொடுத்தது. அப்ப அன்னையினுடைய அந்த அருள் இறங்குவதற்கு முன்னாலே அப்படி போகின்ற பொழுது அந்த சிவச்சின்னதி வாசலுக்கு கிட்ட போக ஒரு அருள் வந்து அந்த சிறுமியாக இருந்த அந்த பிள்ளை விழுந்து விட தாய் சுந்தரம்மா ரோட்ல போட்டுக்கொண்டு ஓடுற ஆஸ்பத்திரி, யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கொண்டு போய் வைத்தியம் பார்த்தார்கள். வைத்தியர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீரென்று ஒரு ஞானம் நிறைந்த ஒரு வைத்தியர் என்ன செய்தார், அம்மா இந்த பிள்ளையின் முகத்தை பார்த்தா இது சாதாரணமான ஒரு பிள்ளை போல இல்லை, முகத்தில் ஒரு அருள் இருக்கிறது. நீங்க இங்க எல்லாம் வைத்தியம் வச்சு பார்க்காதீங்க, இந்த பிள்ளைக்கு ஏதோ தெய்வ அருள் இருக்கிறது, வீட்டை கொண்டு போங்க. அவர் சொன்னது போலவே நடந்திருப்பார். அந்த வைத்தியர் அவர் வைத்தியனார் போல வந்தார். கொண்டு வந்து இங்கே கடவாவுடையில கோயிலும் இல்லை, வந்து வீட்டில் அந்த பிள்ளை இறங்கின நாளிலே இருந்து ஒரு அறை, அந்த அறைக்குள்ள போய் நிறைய அம்மன் படம் தெய்வ படங்களோடையே இருந்து பூசை செய்யப்படுகின்றது. திடீரென்று அந்த காலத்திலே தன்னை அபிஷேகம் பண்ணுங்கள், அந்த அருள் வாக்கு எல்லாம் நிறைய சொல்லப்படுகின்ற நேரத்திலே என்ன நடந்தது என்றால் ஒரு பெரிய அதிசயம். இப்போ அந்த கிணறு இருக்கு. அந்த ஆரம்ப காலத்தில் அன்னை சிறுமியாக இருக்கின்ற பொழுது பின்னேறும் 6 மணிக்கு அள்ளி ஊத்த தொடங்குவார்கள். குழந்தையை உட்கார வச்சு அந்த நாகம்மாளினுடைய வடிவத்திலே தெய்வம் அந்த பிள்ளையினுடைய திருவுடலிலே இறங்கின உடனே பின்னேறும் 6 மணிக்கு அள்ளி தண்ணி ஊத்த தொடங்கினா மாறி மாறி உழைச்சு அந்த பெரிய கிணறு வற்றுகிற அளவுக்கு நடிச்சாவும் 12 மணி தாண்டியும் தண்ணீர் ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள். அருள்வாக்கு ஒரு பக்கம் இப்படியே மெல்ல மெல்ல வளர 6 மாதம் வீட்டிலே இருந்து பூஜை செய்தார்கள். அன்னை கோயில் அமைய வேண்டும் என்று தன்னுடைய தாயிடம் கேட்டுக்கொண்டார்கள். இதெல்லாம் நடக்கிற காரியமா நடந்தது பாருங்க. அந்த நேரம் கருவாவோட வேறு கோயில்கள் இருக்கவில்லை. அந்த கோயில் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தவுடனே அது பரவத் தொடங்கியது. ஆரம்பத்திலே எந்த அருளாளர்களையும் இந்த உலகம் சரியா கண்டு கொண்டதில்லை. அபிராமிப்பட்ட பெரிய பெரிய ஞானிகளை கூட ஒரு குழந்தை பிள்ளை வாக்கு சொல்லுதான் அதாம் இதாம் என்று விமர்சிக்கிறவர்கள் பல பேர் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அன்னையினுடைய அருள்வாக்காலே உள்ளம் நிறைந்தவர்கள், உடல் மாறியவர்கள் எல்லாரும் பெருக பெருக மக்கள் வெள்ளம் போல இந்த ஏழாலையை நோக்கி, வெள்ளம் போல இந்த கடுவாவுடையை நோக்கி வரத் தொடங்கினார்கள். அப்ப இந்த கோயில் அமைக்கிற திருப்பணி தொடங்கின நேரத்திலே ஒரு பெரிய அதிசயம். அதற்கு கொஞ்சம் பின்னெடுத்தவர்களுக்கெல்லாம் அம்பாள் என்ன செய்தால் அம்மா விரதம் கொடுக்கிறார். அம்மா விரதம் இது அன்னை அல்ல, அவர்களை திருத்தறதுக்கு என்ன கோயில் என்று நினைச்சவர்களுக்கெல்லாம் அந்த அம்மன் வருத்தம் வந்தவுடனேயே அடுத்த நாள் அம்மன் வருத்தம் வந்து அடுத்த நாள் தீர்மானம், அடுத்த நாளே அந்த நோய் நீக்கம் பெற்றவர்கள் ஓடி வந்தார்கள். தெய்வத்துக்கு திருக்கோவில் அமைக்க வேண்டும், இப்போ இடமெடுக்க வேண்டும். இடமெடுக்கிறதுக்கு இந்த இடத்தை அருட்கவிசி விநாசித்தம்பி ஐயா, இப்ப நான் நிறைய இதுகளை நான் சொல்ற விஷயத்துக்கெல்லாம் எனக்கு ஊர் தெரியும், திகதி தெரியும், பேர் தெரியும்.
ஆனா நான் சில காரியத்துக்காக பேரூரை சொல்லல, ஆனா பெரியவர்களுடைய பெயர் சில முக்கியமான பெயரை மட்டும் சொல்கிறேன். அன்னையிடம் வாக்கு கேட்டு வாழ்வு பெற்றவர்கள் அவ்வளவு பேரும் பெயரோடு அதை சொல்லி இருக்கிறார். விலாசி தம்பி ஐயா வந்தால் அவர் இவ்வளவு பெரிய ஞானி, இவ்வளவு பெரிய அருளாளர், அவருக்கு இந்த இடத்துல சரியான இடம் கொடுக்க முடியல. அப்ப பக்கத்துல நின்ற அம்மா சிறுமியாக நின்ற அந்த பிள்ளை கையிலே வைத்திருந்த ஒரு தடி தன்னை அறியாமல் ஒரு இடத்திலே விழுந்து, தடி விழுந்தா அப்படி இருக்கும், இப்படியே கீழே கிடக்கும். இது செங்குத்தான் நின்றது. செங்குத்தான் நின்றதை பார்த்த உடனே வினாசி தம்பி ஐயா சொல்லிட்டார், இது அம்மா சொல்லிட்டார், இந்த இடம்தான் கோயிலுக்கு. அதுதான் அன்னை வந்து எழுந்து அப்படின்னாள். முதல் இந்த விக்கிரகம் நாகத்தின் கீழே அன்னை அமர்ந்திருக்கின்ற இந்த நாகபூஷணியாக வீட்டிருக்கின்ற இந்த திருவுருவச் சிலையை பக்கத்திலே இருக்கின்ற கண்ணகியம்மன் கோயிலில் இருந்துதான் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்து இங்கே வைத்த காலத்திலே ஆரம்பத்திலே கண்ணகியம்மன் என்றுதான் இதற்கு பெயர். அம்மாவுக்கு சின்னம்மன் என்று ஒரு பேர் உங்களுக்கு கரகாலமா தெரியும். நான் எல்லாம் ஆரம்பத்திலே 30-35 வருஷம் கேட்கின்ற காலத்திலே சின்னம்மன் என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சின்ன வயதிலேயே அம்மன் வந்து அந்த உடல்ல இறங்கிறதால அம்மாவுக்கு சின்னம்மன் என்று பெயர். இப்ப கோவில் அமைஞ்சது, கோயில் மெல்ல மெல்ல வளர தொடங்கின நேரத்திலே அற்புதங்கள் நடக்க தொடங்கினது. யாரெல்லாம் தூர நின்றார்களோ எல்லாரும் தேடி வந்தார்கள். அன்னையிடம் ஓடி வந்தார்கள், நாடி வந்தார்கள், வாடி வந்தார்கள். அன்னை செய்த அற்புதங்கள் பல. ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியது பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று வந்து வேண்டியவர்களுக்கு உரிய காலத்திலே ஒரு முறை ஒரு தம்பதியர், ஊரெல்லாம் சொல்ல முடியும், தம்பதியர்கள் தேடி வந்தார்கள், பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று. அவர்களுக்கு அம்மா சொன்ன அருள்வாக்கு, திருவருள் நிலையிலே நிற்கின்ற பொழுது 10 முட்டைகளை நீங்கள் கவனமாக காத்து வாருங்கள், உரிய காலத்திலே அது சரியான சிறப்பை தரும். 10ஆம் மாதம் அவர்களுக்கு அழகான ஒரு பிள்ளை பிறந்தார். அதுபோல ஊரடவிலே இருக்கிற ஒரு அம்மா, அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், பேர் கூட தெரியும். அந்த அம்மா ஒரு 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 வாலிபரை காதலித்து கல்யாணம் வரையும் வருகின்ற நேரத்திலே திடீரென்று என்ன நடந்தது என்றால், என்ன நினைச்சாலும் அந்த மாப்பிள்ளை விட்டுட்டு விலகிட்டார். அந்த பெண் வந்து அன்னையிடம் சொல்லி அழுதார்கள். அன்னை கவலைப்படாதே, தேடி வருவான் உன்னை, எனக்கு ஒரு கடையாளி போடு என்றால் அந்த பெண் கொண்டு வந்து அம்மாவுக்கு ஒரு கடையாளி இட்ட அடுத்தவாறு. அந்த கடையாளி என்பது காதலுக்கு அடையாளம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மோதிரம் மாற்றுறது என்பது ஒரு முக்கியமான சடங்கு. அது செய்து முடிந்து அடுத்த வாரமே போனவர் திரும்பி வந்தார். பிரிந்தவர்கள் கூடினார்கள். அப்படி எத்தனையோ அற்புதம். வாய்மை சார பிள்ளைகள் இந்த ஆலயத்திலே வந்து அன்னையினுடைய வாக்கினாரும் அவர்கள் எழுதுகின்ற விபூதி, இந்த விபூதி இருக்கு பாருங்க, அம்மா எங்களுக்கு விபூதி தாராவில்லை. இப்ப எல்லாம் வைத்தியர்கள் இட்டார்கள். விபூதி எப்பொழுதும் விபூதி தான். ஆனால் ஞானசம்பந்தருடைய கையிலே அந்த விபூதி பட்டவுடனே எத்தனையோ வருஷமாக தூண்பாண்டியனாக வெப்பு நோயால வருந்திய அந்த பாண்டியனுக்கு எல்லாரும் எடுத்த விபூதி, அந்த சம்பந்தருடைய விபூதி எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள். அந்த விபூதியை சம்பந்தர் அவர் கைப்பட்டவுடனே எப்படி அருள் நடந்தது. அதுபோல அம்மாவனுடைய கையிலே அந்த விபூதியும் வேப்பிலையும் படுகின்ற பொழுது அது பெரிய அருளாக சிறப்பாக மாறி, அந்த வேப்பிலை என்பது அவ்வாறுக்கு பிரியமானது. அது 1000 நன்மை செய்யும். ஆகவே நம்பினோர் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. நன்றி, வணக்கம். வந்தாள வேண்டும் அம்மா, வணங்கி உன்னை பாடுகின்றேன். வந்தாள வேண்டும் அம்மா,
வடிவானவளே போற்றி ஓமங்கம் நிறைந்தவளே போற்றி ஓம் எல்லாம் அறிபவளே போற்றி ஓம் குழந்தையாய் வந்தவளே போற்றி
நற்றுணையாவது நம சிவாயவே நம்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளே சொன்ன பொன்னேற்றே சென்றோதாய் கோத்தும்பே கற்றவற்றிருக்கும் புனிதவாய் நினைவுன்றே ஆடாடித்தேனே பாடக்காரல் போரியோரே ஆரை காவல்து வான்முயல் மலாதுமையா உயிர்கள் வாழ்க நான் மறை அதன்
ஆ